ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது அர்ஷிவ்க்கு சத்துணவில் ரிஜிஸ்டர் பண்ணோம். ஸோ அங்கே அர்ஷிவ்க்கு அறுசுவை சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்கள் இப்போ கிளம்பி போக போகிறோம். நாங்கள் வந்துட்டோம். கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது பாருங்க. இதுதான் அரிசுவை. எலுமிச்சம்பழம், புளி, இனிப்பு, இது உப்பு தண்ணி, இது என்ன தண்ணி? அது சுடு தண்ணியில தான் பண்ணணும். சரி சரி. அர்ஷிவ் புதுசாக வந்ததுனால அமைதியாயிட்டோம். உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரெடி. முதல்ல இனிப்பு கொடுக்கலாம். ஆமாம், நீங்களே இனிப்பா இருக்கா? இனிப்பா இனிப்பு இனிப்பா இருக்கையா? நல்லா இருக்கா? காட்டுங்க, எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு. காட்டுங்க, அது எப்படி இருக்கு? ஆமாம், லெமன் சாப்பாடு. ஆமாம், இது புளி தண்ணி. இது புளி தண்ணியா? கட்டிருக்கு புளிப்பு. புளிப்பு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சாரி, இதெல்லாம் நீங்க பிடிச்சதா? எல்லாம் மிஸ் பண்ணாங்க சாப்பிடுவீங்க. இது தண்ணின்னு சொல்லுவாங்க. இது தண்ணி. நல்லா இருக்கா ஐயா? நல்லா இருக்கு சொல்லுங்க. அக்காட்டுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அஞ்சு பழம் நல்லா இருக்கா? இது மட்டும் உங்களுக்கு உங்க டானிக்கே இதுதான் சத்து மாவு. ஆமாம். இந்த காட்டுங்க. இப்படிதான் கொடுக்கணும். இந்த சத்து மாவை எடுத்தா இப்படி தண்ணி மாதிரி இருக்கணும். இப்போ இந்த இதே எடுத்தோம்னா இப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு முழுங்க முடியும். இதுக்காக தான் இதே இந்த இது எப்படி குழந்தை கொடுக்கணும்னு. அம்மா இந்த இதில் இவ்வளோ கொடுத்தா போதும். ஒரு நாள், அதாவது ஒரு மாதம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கணும். அது அந்த புக்கை தேடி எடுத்து வைக்கிறேன். நீங்கள் அது நாளைக்கு வாங்கிக்கணும். அது அந்த புக்கை ஒரு 10 மாதம் வரைக்கும் அதை புக்கை எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த குழந்தை கற்றுக்கிடுச்சுன்னா நீங்கள் சொல்லணும். அவ்வளோதான், நாங்கள் அரிசுவை கொடுத்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் கஞ்சி, வாழைப்பழம், சத்து மாவு இதெல்லாம் அரிசி கொடுத்துருக்காங்க. அரிசி சாப்பிட்டான்.